அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில், அதாவது மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். ஏப்ரல் மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு மங்களாதித்ய ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியது. சுமார் 18 மாதங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வானது ஒரு விபரீத ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. சூரியன் ஒருவருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடியவர். செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் கடகராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடக ராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், மிகவும் சுறுசுறுப்பான நபர்கள். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தால் அதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள், சுறுசுறுப்பான நபர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை. எவ்வளோ சூழ்நிலைகள், எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் தனக்குள்ளேயே வச்சுக்காங்க. அடுத்தவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் அதை வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பார்த்து தான் செய்கிறோம். யாருக்கு எந்த கெடுதலும் செஞ்சது இல்லைங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு? நான் எதிர்பாராத திருப்பங்கள் மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குதுங்க. நடக்கக்கூடாத சம்பவங்கள்லாம் என்னோடய லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குது. எப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சோம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல், எப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோம் அந்த விஷயங்கள் தான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்குங்க. கரெக்டான விதத்தில் ஒரு சில காரியங்களை சரியான விதத்தில் என்னால் செய்ய முடியலைங்க. ஒரு தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடியது, நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இருந்தது போய் இன்றைக்கி நஷ்டத்துலேருந்து எப்படியாவது மீண்டு வெளியே வரணும் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. அந்த பிஸ்னஸை சரியான விதத்தில் என்னால் ரன் பண்ணவே முடியல. என்னென்னமோ சூழ்நிலை சுச்சுவேஷன் மாறுது. இருக்கக்கூடிய 7 சனி கூட விலகிருச்சு, அஷ்டம சனி முடிஞ்சு இன்றைக்கி ஒரு நல்ல பாகிய சனி உருவாயிருக்கு. இதெல்லாமே நல்ல யோகத்தை கொடுக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 கிரகங்களோட இணைவு, அதாவது மங்களாதித்ய ராஜயோக காலகட்டங்களில் ஒரு விபரீத ராஜயோகத்தில் பணத்தை உருவாக்கக்கூடிய, அதாவது பணம் குவிய போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த ராஜயோக காலகட்டங்களில் பணம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். புதுசாக நிறைய பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. அந்த பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் மூலமாக இருக்கக்கூடிய சில பிஸ்னஸாக இருக்கட்டும், தனியாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஈக்குவலாக பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும், அவங்க மத்தியில் உங்களுடைய ரீச் அப்படிங்கிறது கண்டிப்பாக மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த விபரீத ராஜயோக காலகட்டங்களில் பணம் குவியக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. பணத்தை எப்படி சரி பண்ணுறது, இது நாள் வரைக்கும் இருந்த நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு உங்கள் கையில் பணம் போதுமான அளவுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம். இது வரைக்கும் சரியான விதத்தில் போகாத பிஸ்னஸ் கூட ஒரு சீசனல் டைம், இந்த மாதிரி டைம், இந்த காலகட்டங்களில் கரெக்டான டைமில் உங்களுடைய பிஸ்னஸ் பீக் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது, அதே மாதிரி எண்ணில் அடங்காத அளவுக்கு உங்கள் கையில் பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. ஸோ இதுதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணோன்னா இது கண்டிப்பாக இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்திருக்கும். அது கரெக்டான கால சூழல்கள் எல்லாம் வந்திருக்கு. அந்த காலம்தான் இப்போ வரக்கூடிய இந்த மங்களாதித்ய ராஜயோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், வேலையில் நிறைய தடைகளை சந்திச்சிட்ருக்காங்க, நிறைய ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையை விட்டுட்டு பேசாமல் வேறு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்ருக்கேன். நல்லா போயிட்டு இருந்த வேலையை இன்றைக்கி விட்டுட்டு இழந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை. இந்த மாதிரி வேலை ரீதியாக நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்துட்டேன். ஏன்னா வேறு வழியே இல்லைங்க, இந்த வேலையை நான் பார்த்து தான் ஆகணும். இந்த வேலையை விட்டுட்டேன் அப்படின்னா இன்றைக்கி நான் ஃபினான்ஷியல் லெவலில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நல்லா போயிட்டு இருந்த வேலையை திடீர்னு வேலையை விட்டு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. புதுசாக எனக்கு வேலையும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. வேலை செய்கிற இடத்துல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. என்னால் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியுமாங்கிற சந்தேகங்கள் கூட வந்துருச்சு. ஸோ அந்த நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக வருங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஸோ பழைய வாய்ப்புகள் நீங்கள் எங்கெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு
ஜாப் ஆஃபர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலையில் உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் அப்படிங்கிறது ஆட் ஆகுங்க. அதாவது புதிய புதிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருங்க. இதனால் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இதனால் சின்ன சின்ன அலைச்சல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. அப்போது அந்த வேலையில் நல்லா நீங்கள் எதிர்பார்த்தபடி வேறு வழியே இல்லை இந்த வேலையை பார்க்குறோன்னு சொல்கிறதோட நீங்கள் அடுத்த வேலைக்கு போகும்போது இங்கே வாங்கிட்டு இருந்த சம்பளத்தோடு நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக வாங்கக்கூடிய அளவுக்கு யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் நான் நினச்சபடி எதுவுமே நடக்கலைங்க. ஏன்னா நான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையவே இல்லை. நானும் ஒரு லைஃப் இப்படித்தான் அமையணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நிறைய கனவுகளோடு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது அமையல. எனக்கு கல்யாண அமைப்பு அப்படிங்கிறது சரியான விதத்தில் யோசிக்கல. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போக தயாராக இருக்குங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையலன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் இந்த விஷயங்கள் நடந்தால் என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை, என்னை விட பாக்கியசாலி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, விரும்பிய நபர் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அப்போது நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை, நீங்கள் நினச்சபடி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்கி பிரிந்து சென்ற நபர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. வேண்டாம் டிவோர்ஸ் பண்ணிடலாம், அந்த லைஃபே நமக்கு செட் ஆகாது, ஏன்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் போனோம். அந்த ராசிக்காரர் அப்படின்னாவே அதாவது மனைவிகள் கணவனுக்காக விட்டு கொடுக்குறது, கணவன் மனைவிக்காக நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணியிருக்காங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய விட்டு கொடுத்து போயிட்டுருக்காங்க. ஆனால் அவ்வளோ பண்ணியும் ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது இல்லை. யாருக்காக உழைக்கிறோமோ, யாருக்காக கஷ்டப்படுறோமோ, யாருக்காக விட்டு கொடுத்து போகிறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல. அப்படிங்கும்போது இந்த வாழ்க்கையை ஏன் வாழணும், பேசாமல் இதை விட்டுட்டு வேறு ஒரு லைஃப்பில் என்ட்ரி ஆகிடலாம், நம்மளை வேண்டான்னு விட்டுட்டு போனவங்களை ஏன் இன்னும் நம்ம நினச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்ட காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு புதிய உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லுவாங்க, ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அதிர்ஷ்டம், அந்த ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாமே நடந்துட்டுருக்கு. எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. ஸோ நான் நினச்ச விஷயங்கள் ஒன்றும், அதாவது எதிர்பாராத சம்பவங்கள்லாம் என்னோடய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்குது. நிறைய கஷ்டங்கள், அதாவது சொந்த பந்தங்கள் மத்தியில் ஒரு குழந்தை இல்லாததுனால எவ்வளோ பெரிய அவப்பேர்கள் சந்திச்சிருந்தேன். ஒரு குழந்தை இருக்க இன்னொரு குழந்தை இன்னும் அடிஷ்னலாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை சொல்லும்போது அதுக்கு உண்டான அளவுக்கு நம்மளும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறோம், நிறைய மருத்துவ முயற்சிகள் எடுத்துகிறோம். அது எதுவுமே சரியாக நடக்கலை. அப்படிங்கும்போது அதை விட வேதனைகள் வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த காலகட்டங்கள் இந்த பாக்கியஸ்தானத்தில் இந்த கிரகங்களோட இணைவு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்திற்குண்டான ஏற்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் நல்லபடியான ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது சேரும். கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகுங்க. மற்றவங்க மத்தியில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரும். அதே நேரத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய யோகமோ, ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமோ, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாளாக சில காரியங்கள் ட்ரை பண்ணி அதில் மனசு உடஞ்சி இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பண்ணவே வேண்டாம், நமக்குன்னு சொந்தமாக இடமும் வாங்க முடியாது, நமக்குன்னு சொந்தமாக வீடும் கட்ட முடியாது, நம்மளுடைய தேவைகளையே பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள். ஏன்னா கடந்த சில காலகட்டங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அப்படிங்க. அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம், உங்களுக்குன்னு தேவையான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. தேவையான பொருட்களை வாங்கி மகிழுவீங்க, தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்வீங்க, சொந்தமாக வீடு கட்டுவதற்கான முயற்சி, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள், இதுக்கு எல்லாமே ஒரு யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். தகப்பன் வழி உறவுகள் மூலமாக தகப்பன் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு சேருங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும்போது அது மூலமாக உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு அமைக்கிறதுக்கு, ஒரு இடத்தை அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ரொம்ப நாளாக வந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. இந்த கடனால் நான் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் ரொம்ப ஜாஸ்திங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ண இன்றைக்கி நான் தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டு செய்யாத தவறுக்கு இன்றைக்கி தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. நான் எந்த தப்புமே பண்ணல, அந்த தப்புக்கு எல்லாத்துக்கும் காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மற்றவங்க என் மேலே பழி போடுற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. யாருக்காக பணம் வாங்கினேன், யாருக்காக கஷ்டப்பட்டனோ அவங்களே என்னை புரிஞ்சிக்கலைங்க.
எல்லாமே உங்களுடைய தேவைக்காக தான் நீங்கள் வாங்கினீங்க, எல்லாமே உங்களால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே சில அபாண்டமான பழி சுமத்துறதுக்கான சூழல் அப்படிங்கிறது வச்சு அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கடனை கண்டிப்பாக அடைப்பீங்க. மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது சரிந்த இழப்புகள், அதாவது சரிந்த பேரு புகழ் அந்தஸ்தை மறுபடியும் மீட்டெடுத்து நிலைத்து ஊரே உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்குண்டான அளவுக்கு வைத்தியம் அப்படிங்கிறது செய்வீங்க. பெரிய அளவோட பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பயந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கரெக்டான உணவு பழக்க வழக்கங்கள் உங்களோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். கல்வியில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள், படிப்பதற்கான எடுக்கக்கூடிய ஒரு காலேஜ் அட்மிஷனுக்கோ அல்லது ஸ்கூல் அட்மிஷனுக்கோ அதுக்குண்டான கட்டங்கள் எல்லாமே கரெக்டான விதத்தில் நடக்கும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான சூழல் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நிச்சயமாக உருவாக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.